Hi friends, welcome back to our channel French Friend. நாம இன்னைக்கு மாதம் வெறும் 12500 ரூபாய் கட்டி 71 லட்சத்துக்கு மேல கிடைக்கிற ஒரு திட்டத்தை பத்தி தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். 71 லட்சத்துக்கு மேலன்னு சொல்றதை விட சரியா 71,82,119 ரூபாய் கிடைக்குதுங்க. வெறும் 12,500ன்னு சொல்றேன்னு தப்பா நினைச்சிக்காதீங்க. நம்மளுக்கு கிடைக்க போற தொகை 70 லட்சத்துக்கு மேல கிடைக்கிறதுனால ஆனா அதுக்கு போடுற தொகை 12,500 தானே போடுறோம் மாசம். அதனால அந்த கம்பேரிசனுக்காக சொன்னங்க, மற்றபடி தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த திட்டத்துல 8.2% வருடாந்திர வட்டியா கொடுக்குறாங்க. அதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா நம்மளுடைய ஒவ்வொரு வருட வட்டிக்கும் சேர்த்து அடுத்த வருடமும் ஒட்டி கொடுப்பாங்க. அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த திட்டத்தில் மாதம் நம்ம 12,500 ரூபாய் செலுத்தின்னு வரோம். ஸோ வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 லட்ச ரூபாய் வருது. அதாவது மேக்ஸிமம் லிமிட்டு 1.5 லட்ச ரூபாய். அதை நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம். அப்படி 15 வருஷம் நம்ம கட்டும்போது நம்ம மொத்தமாக கட்டுற தொகை 22,50,000 ஆகுதுங்க. ஆனால் நம்மளுக்கு கட்டின பிறகு கிடைக்கிற தொகைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 71,82,119 ரூபாய் ஆகுதுங்க. அதுவும் வரி பிடித்தம் இல்லாமல் மொத்தமாக நம்ம லம்சமாக கிடைக்குது. நம்மளுக்கு நாம் கட்டினதை விட 3 மடங்கு தொகை அதிகமாக கிடைக்குதுங்க. இன்னும் கிளியராக சொல்லணும்னா 3 மடங்கு ப்ளஸ் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் அதிகமாக கிடைக்குதுங்க. இப்படி ஒரு சூப்பரான திட்டத்தை வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்ப்போம். முழுமையாக பார்ப்பதற்கு முன் நான் உங்கள் நண்பன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்டு. உங்களுக்கு பேங்கிங் அப்டேட்ஸ், மற்றபடி பேங்கிங்ஸை பற்றி நியூஸ்கள், ஜென்ரல் அப்டேட்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சத்தை முதல்ல பார்த்துடலாங்க. இந்த திட்டத்தின் பேர் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம்ங்க. இது நம்ம நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்காக அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம். அதாவது அவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்குன்னே ஏற்படுத்தப்பட்ட திட்டங்க. ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டின்னா என்னன்னாக்கா, தான் காலில் தானே நிற்கிறதுங்க. அதாவது உதாரணத்துக்கு இந்த அக்கௌண்ட்டில் பணம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பணம் போட்டு அந்த முதிர்வு காலம் வரும்போது ஒரு லம்சமான அமௌண்ட்டு அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் இருக்குங்க. ஒரு 70 லட்சம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். நார்மலாக குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான், அந்த பெண் பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் தான் இந்த அக்கௌண்ட்டை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம் என்னென்னா, 18 வயது ஆன உடனே கம்பல்சரியாக அந்த பெண் பிள்ளைகள் தான் அதை ஆப்ரேட் செய்யணும் அந்த அக்கௌண்ட்டை. அதாவது அதனுடைய முழு பொறுப்பும் அவங்கக்கிட்ட வந்துடுது. அதனால் இது முதிர்வு காலம் வரும்போது, இந்த அக்கௌண்ட்டோட முதிர்வு காலம் வரும்போது முழு பணமும் அவங்களுடைய பேரில் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டு முழு பணமும் அவங்கக்கிட்ட வந்து இருக்கும்போது அவங்க மேற்படிப்பு படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதை அப்பா அம்மா கிட்ட தெரிவிச்சுட்டு அவங்க மேற்படிப்புக்கு எந்த ஒரு பாரமும் இல்லாமல் இந்த சேவிங்ஸை கொண்டு அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோடு மேற்கொண்டு அவங்க மேற்படிப்பு படிக்கலாங்க. அதில் எந்த விதமான தடையும் இருக்காது. அதாவது ஃபைனான்ஷியல் தடை இருக்காது. இதை தான் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண் பிள்ளைகளுக்கு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இது ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீமு. அதனால் முழு பாதுகாப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த திட்டத்தில் மினிமம் எவ்வளோ டெபாசிட் செய்யணும், மேக்ஸிமம் எவ்வளோ டெபாசிட் செய்யணும்னு பார்க்கலாங்க. இதில் மினிமம் டெபாசிட்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வருடத்திற்கு செய்யலாங்க. மேக்ஸிமம் டெபாசிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 1.5 லட்ச ரூபாய் வரை மேக்ஸிமம் டெபாசிட் செய்யலாங்க. இந்த 1.5 லட்ச ரூபாய் வருஷத்துக்குன்றதை தான் பிரித்து நான் மாதம் 12,500ன்னு உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் 5,000 போடலாம், 10,000 போடலாம். அதாவது மாதம் 5,000 போது வருஷத்துக்கு 60,000 ரூபா வரும். மாதம் 10,000 ரூபான்னும் போது வருஷத்துக்கு 1,20,000 ரூபா வருங்க. இதனுடைய தொகை, அதாவது மெச்சூரிட்டி தொகை எவ்வளோ கிடைக்குன்றதை நான் ஒரு டேபுலர் காலமாக இந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தொகை எவ்வளோ வேணுனாலும் வருடத்திற்கு 250 ரூபாய்க்கு மேலே உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி போடலாங்க. உங்களுக்கு ஏதாவது கேல்குலேஷன் வேணும்னு சொன்னாக்கா இந்த சுகன்யா சம்ரிதி
யோஜனான்னு போயிட்டு கால்குலேட்டர் அப்படின்னு போட்டு அடிச்சிங்கன்னா கால்குலேட்டர் காமிக்குங்க. அதில் நீங்கள் பணம் போட விரும்பிய அமௌண்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் பிள்ளையினுடைய வயது போடுங்க. போட்டுட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தொகை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிவிடுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8.2% கொடுக்குறாங்க. அதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்கங்க. இதனுடைய எலிஜிபிலிட்டி பார்ப்போங்களா? எலிஜிபிலிட்டி என்னும்போது 10 வயதுக்கு கீழ் உள்ள பெண் குழந்தைகள் இதில் எலிஜிபிலிட்டி ஆகுறாங்க. அதாவதுங்க 10 வயதுன்னு சொன்னால் 1 வயசு பிள்ளைக்கும் போடலாம், 2 வயசும் போடலாம், 9 வயசு வரைக்கும் போடலாங்க. அதுக்கு மேலே 10க்கு மேலே போட முடியாதுங்க. இப்போது இவங்களில் யார் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறனா இவங்களுடைய அப்பா அம்மா தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 18 வயதுக்கு ஆன பிறகு அந்த பெண்ணு தான் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். கம்பல்சரியாக அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். வீட்டில் மொத்தம் 2 குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்டு வச்சுக்கலாங்க. 2 குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு மேலே அக்கௌண்ட் வச்சுக்க முடியாது. சப்போஸ் ட்வின்ஸாக இருந்தாங்கன்னா அப்போது 3 குழந்தைகள் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இப்போது அடுத்தது இதனுடைய பெனிஃபிஷரினா இதனுடைய பயனாளருக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷனை பார்க்கலாங்க. இந்த நாட்டில் உள்ள பெண் குழந்தைகள் அக்கௌண்ட் ஓப்பன் செய்யலாம். ஆனால் அவங்க முதிர்வு திட்டத்தின் வரை இந்தியாவில் தான் இருக்கணும். அதாவது என்ஆர்ஐ ஆகக்கூடாது, நான் ரெசிடென்ட் இந்தியன் ஆகக்கூடாதுங்க. அது ஒரு முக்கியமான கண்டிஷன். அப்புறம் இதனுடைய முதிர்வு அதாவது மெச்சூரிட்டின்னும் போது அக்கௌண்ட் ஆரம்பிச்சிலிருந்து 21 வருஷம் அல்லது அப்பெண்ணின் 18 வயதுக்கு மேல் திருமணத்தின் போது இந்த மெச்சூரிட்டி ஆகுதுங்க இந்த அக்கௌண்ட்டு. அடுத்தது மெச்சூரிட்டி பீரியடு தாங்க 21 வருஷம். ஆனால் நம்ம பணம் கட்டுறது என்னமோ 15 வருஷம் தான் கட்டுவோம். மீதி இருக்கிற 6 வருஷமும் பணம் நம்மளுக்காக வேலை செஞ்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்கி நம்மளுக்கு இந்த முழு தொகை 72 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு கொடுக்குதுங்க. அடுத்தது இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லும்போது இதில் இந்த திட்டத்தின் மூலம் நாம் வருடாந்திரமாக செலுத்துகிற டெபாசிட் தொகைக்கு டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் 80C கீழே உண்டுங்க. அதாவது நம்ம பணம் கட்டுறோம் வருஷத்துக்குன்னு சொன்னால் நம்மளுடைய இன்கம் டேக்ஸில் எவ்வளோ பணம் கட்டியிருக்கோம் வருடாந்திரமாக காட்டி நம்மளுடைய வருமான வரியில் கழித்தல் செஞ்சுக்கலாங்க. அது ஒரு சலுகையும் இதில் உண்டுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ப்ரீமெச்சூர் க்ளோஸர்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே மூடுதல். அக்கௌண்ட் வச்சுன்னு இருக்கவங்களுக்கு சீரியஸான ஏதாவது நோய் இல்லைன்னா கார்டியன் அதாவது பார்த்துங்கிற அப்பா அம்மாவுக்கு ஏதாவது டெத் ஆகிட்டாங்கன்னு சொன்னால், இல்லை என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்காக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை 18 வயசுக்கு அப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா ப்ரீமெச்சூர் க்ளோஸர் பண்ணிருந்தாங்க. இந்த அக்கௌண்ட்டுங்களை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்ஸ்லேயோ நீங்கள் ஓப்பன் பண்ணி கொண்டுலாங்க. ஒரே குடும்பத்தில் நான் மேலே சொன்னது தான் 2 சைல்டு தான் எடுக்கணும். ட்வின்ஸு 3 குழந்தைகள் பிறந்திருந்தால் அப்போ அவங்களுக்கு எக்ஸப்ஷனல் உண்டு. அதை நீங்கள் கேட்டு செஞ்சுக்கலாம். அப்போது சலுகை உண்டு. அடுத்ததாக டெபாசிட்ஸுங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 250 ரூபாய் மினிமம் டெபாசிட் வருஷத்துக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 சொல்லிட்டு 50 ரூபாயாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் கூடுதல் பண்ணிக்கினே போயிட்டு மேக்ஸிமம் 1.5 லட்சத்துக்குள்ளே வருஷத்தில் செலுத்தலாங்க. ஒரு முறை போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே டெபாசிட் பண்ணிக்கலாம். கேஷு செக்கு டிடியாக எப்படி வேணாலும் கொடுக்கலாங்க. ஆனால் ஒரு வருஷமும் மினிமம் 250 ரூபாய் வருடத்திற்கு இருக்கா மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த டெபாசிட் செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா 250 ரூபா ஒரு வருஷம் டெபாசிட் செய்கிறேன்னா அக்கௌண்ட் அண்டர் டிஃபால்ட்டுன்னு ஆகிடும். அப்படி ஆகிட்டா 250 ரூபா மறுபடியும் கட்டி ப்ளஸ் 50 ரூபா ஃபைன் கட்டி நீங்கள் பணம் போட்டு கண்டினியூ செய்யணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 21 வருஷத்துக்கு பிறகு இந்த திட்டத்தில் பணம் உள்ளேயே இருந்தால் கூட இன்ட்ரெஸ்ட் கிடைக்காதுங்க. அதனால் 21 வருஷத்துக்கு தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்க. வருஷம் 1.5 லட்சத்துக்கு மேலே பணம் கட்டினாலும் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் 15 வருஷம்தான் பணம் கட்டுறீங்க. மேற்கொண்டு உங்கள் பணம் வேலை செஞ்சு உங்களுக்கு இந்த பெரிய தொகையை ரிட்டர்ன்ஸாக கொடுக்குதுங்க. இந்த திட்டத்தில் உங்கள் டெபாசிட்டுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த திட்டத்தின் மூலமாக ஆண்டுதோறும் உங்களுக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக கிடைக்கிற தொகைக்கும் டேக்ஸ் கிடையாது. மொத்தமாக
லம்சமாக கிடைக்கிது பாருங்கள், கடைசியில் 72 லட்சம், அதுக்கும் டேக்ஸ் கிடையாதுங்க. இதனுடைய பெனிஃபிட்ஸு, இந்த திட்டத்தினுடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் லோ மினிமம் டெபாசிட்டுங்க. குறைஞ்சதாக மினிமம் 250 ரூபாய் கூட வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஒரு வருஷமும் 250 500ன்னு மினிமம் தொகை பண்ணலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. நம்ம ஒரு வருஷத்தை கட்ட தவறிட்டால் கூட திரும்பி 250 ப்ளஸ்ஸு அந்த பெனால்ட்டி 50 ரூபா கட்டி நம்ம திரும்பி கண்டினியூ பண்ணிக்கலாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8.2 கொடுக்குறாங்க ஆண்டுதோறும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இது இருக்கிற சேவிங்ஸ் திட்டத்திலேயே எல்லாத்த காட்டிலும் அதிகமான வட்டிங்க. டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் திட்டம் இஇஇ கேட்டகரியில் வருதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்துக்குமே எக்ஸம்ஷன், எல்லாத்துக்குமேன்னு சொன்னால் 3 நம்ம செலுத்துகிற பணத்துக்கும் டேக்ஸ் கிடையாது, நம்மளுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது, நம்மளுக்கு கடைசியாக கிடைக்கிற லம்சமுக்கும் டேக்ஸ் கிடையாது. அதுதான் இஇஇன்னு சொல்லுவாங்கங்க. அடுத்தது நம்மளுக்கு டாக்டருக்கு நல்ல செக்யூரிட்டி இருக்குங்க. அதாவது நம்மளுடைய பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக, ஃபைனான்ஷியலி பாதுகாப்பாக இருக்க முடியுங்க. அதே டைமில் இதில் நம்ம லோனுக்காகவும் 18 வயசு ஆன உடனே அவங்க மேற்படிப்பு பண்ணுறாங்கன்றத 18 வயசு சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா அவங்க 10th பாஸ் பண்ணதை காட்டி மேற்கொண்டு அவங்க படிக்க போகிறதுக்கான ஆதாரத்தையும் காட்டி நம்ம இதில் 50% வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க. அடுத்ததாக இது கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் உள்ள ஒரு கவர்மெண்ட் பேக்டு திட்டங்க. அடுத்தது கன்வீனியண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதில் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்குக்கும் இல்லை பேங்க்குலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அதனால் வேறு ஊர் விட்டு நம்ம போனால் கூட இந்தியாவுக்குள்ளே நம்ம இந்த திட்டத்தை தொடரலாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திட்டத்தில் சேர்ந்த உடனே நீங்கள் 5ஆம் தேதிக்குள்ளே பணம் கட்டுற மாதிரி வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்போது 12 மாதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் 15 தேதிக்கு மேலே கட்டிக்கலாம், 20 தேதிக்கு மேலே மாதத்தில் கட்டிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அந்த மாதத்தை விட்டுடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு வருஷத்தில் 12 மாதமும் வட்டி கிடைக்கணும். உங்களுடைய வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்ல எஃபெக்டிவாக உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுன்னா 5 தேதிக்குள்ளே மாதம் கட்டிடுங்க. அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து நல்லா பயன்பெறுங்க. எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த உங்களுக்கு பெண் பிள்ளை இல்லைன்னா கூட உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு யாருக்காவது சொல்லலாம். அண்ணன் தம்பி குடும்பத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் இந்த திட்டம் போய் பலனாயிட்டுங்க. எல்லாருமே நல்லா இருந்தால் நல்லது தானாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த திட்டத்தை பற்றியும் நம்ம சேனலை பற்றியும் சொல்லி நம்மளை மேற்கொண்டு நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு நல்ல உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.